எங்களுக்குள்ளாக இருந்த காரியங்களை வெளிப்படுத்தும்படிக்காக, அதை எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் யோசுவாவின் புத்தகத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் மன்னிக்கவும் யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 13லிருந்து 19 வரை. எப்புனையின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எப்ரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்து சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உமக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. நம்ம போன வார செய்தியில் காலேபை குறித்து நம்ம பார்த்தோம். காலேபை குறித்து பார்க்கும்போது அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் போது காலேப் ஏறக்குறைய 86 வயதாய் இருந்தார். கானான் தேசத்துக்குள்ளாக போகும்போது ஏறக்குறைய 86 வயதாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அங்கே அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது காலேப் யோசுவாட்ட சொல்லுவார், நான் எகிப்தை விட்டு புறப்படும் போது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அந்த பலன் எனக்கு இப்போதும் இருக்கிறது. அதனால் எனக்கு நீ மலை நாட்டை தாரும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அங்கே இருக்கக்கூடிய ஏனாக்கியரை நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், முறியடிப்பேன். அதனால் மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் கேட்ட ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதுபோல் யோசுவா என்ன செஞ்சிட்டாரு, பிரித்து கொடுத்துருக்கிறாரு. பிரித்து கொடுத்ததில் தான் இன்றைக்கு நம்ம வாசித்தோம் இல்லையா, 13ஆம் வசனம். எப்புனையின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எப்ரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்குள்ள ஏனாக்கியரை நான் முறியடிப்பேன், எனக்கு பலன் இருக்கிறது, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அதனால் அந்த மலை தேசத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி காலேப் கேட்டது நிமித்தமாக, கர்த்தரும் கட்டளையிட்டது நிமித்தமாக யோசுவா என்ன பண்ணுறாரு, அந்த மலை தேசமான அந்த எப்ரோனை, அதாவது ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எப்ரோனை அங்கே பங்காக கொடுக்கிறாரு. அங்கே என்ன செய்கிறாரு இந்த காலேபு, அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கினுடைய 3 பேரையும் 3 குமாரரையும் காலேப் துரத்தி விட்டு அங்கே குடியேறார் என்று சொல்லி நம்ம இப்பொழுது வாசித்தோம். பாருங்க, அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட 12 பேரில் காலேபும் ஒருத்தர். அனுப்பப்பட்ட 12 பேரில் 10 பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஏனாக்கியர்கள் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நெடிய ஆட்களாக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம முறியடித்து வர முடியாது, அவர்களுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய பார்வைக்கு அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம், அதனால் அந்த பட்டணத்தை கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, முறியடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு துர்ச்செய்தியை கொண்டுட்டு வராங்க. ஆனால் இந்த காலேபு யோசுவா மாத்திரம்தான் என்ன செய்கிறாங்க, நல்ல செய்தியை கொண்டு வராங்க. அந்த பட்டணத்தை நம்ம முறியடிக்கலாம் என்று சொல்லி நல்ல செய்தியை கொண்டுட்டு வராங்க. அதை போல் அந்த நற்செய்தியை அவர்கள் கொண்டு வந்ததின் போல் அந்த பட்டணத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க ஜெயிச்சிடறாங்க. முக்கியமாக யார் ஜெயிக்கிறா, இந்த காலேபு ஜெயிக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம்,
அக்சாலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்சால் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த காலேபுடைய மகள் தான் அக்சால். காலேபு ஒரு கண்டிஷனை போடுறாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா 16ஆம் வசனம், கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். தெபீரின் குடிகள், அதாவது அந்த ஏனாக்கியரை முறியெடுத்ததுக்கு பிறகு தெபீர் என்கிற இடத்திற்கு அங்கே போகிறாரு. அந்த தெபீரின் குடிகள் இடத்துல போகிறாரு. அதற்கு முன்னாடி இருந்த பேர் கீரியாத் செப்பேர். அந்த கீரியாத் செப்பேர் அந்த பட்டணத்தை யார் முறியெடுத்து வர்றானோ அவனுக்கு என்னுடைய குமாரனாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே காலேப் ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, ஒரு கண்டிஷனை கொடுக்குறாரு. அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, சித்தி பிள்ளைங்க, பெரியம்மா பிள்ளைங்கள்லாம் விவாகம் பண்ணுவது சர்வசாதாரணமாக இருந்தது. எப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆதாம் ஏவாளுடைய குமாரர்கள் காயின் ஆபேல் பின்னாடி தான் சேர்த்து வந்தாங்க. அவங்களுக்கு குமாரத்தைகள்லாம் இருந்திருப்பாங்க. அப்போ காயினுக்கு எப்படி குழந்தைகள் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, யார் சகோதரியை தான் மனம் முடிச்சிருப்பார் காயின், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தராகிய தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கீகரித்திருந்தார். பூமியில் ஜனங்கள் பழகி பெருகணும் என்பதற்காக அந்த காலத்தில் என்ன செஞ்சுருந்தார், அங்கீகரித்து இருந்திருந்தார். அப்படி வரும்போது இங்கே காலேப் தன்னுடைய மகளாகிய அக்சாலை யாருக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறாரு? தன்னுடைய சொந்த சகோதரனுடைய மகனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறதை நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, விவாகம் பண்ணி கொடுத்துறாரு. அவள் புறப்படுகையில் 18ஆம் வசனம், அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 இந்த 2 வசனங்களை வைத்து நம்ம 3 தலைப்புகளின் கீழாக நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் கேட்பதற்கு மேலாக கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தகப்பன். நாம் கேட்பதற்கு மேலாக கொடுக்கக்கூடிய தகப்பன்னா நாம் ஆராதிக்கக்கூடிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்ம பார்க்குறோம் இல்லையா? 18ஆம் வசனத்தில் முதலாவது நம்ம பார்ப்போம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை உள்ளும் புறம்பும் ஆராய்ந்து சிறந்த காரியங்களை நமக்கு தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு காலேபை நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு ஒப்பிட்டு தான் அந்த 3 செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பிட்டு, யாரை? இந்த காலேபை ஒப்பிட்டு, நம்மை அக்சாலுக்கு ஒப்பிட்டு இந்த 3 செய்தியை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்மை உள்ளும் புறமும் ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தேவனுடைய அன்பு, அதாவது நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய அன்பு கடலின் அளவை விட ஒப்பிட முடியாத அன்பு. இன்றைக்கு நம்ம பாடல் பாடணும் இல்லையா? என் நினப்பாவே இருப்பவரை ஏசப்பா, உங்களை நினச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உங்கள் அன்புக்கு முன்னால் இந்த உலகம் சிறுசு தான், அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசு தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ கர்த்தராகிய தேவனுடைய அன்பு என்று சொல்வதை காட்டிலும் நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய அன்பு இந்த உலகத்துக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? ரொம்ப, அதாவது இந்த உலகம் எப்படி இருக்கிறது? அவருடைய அன்புக்கு முன்பதாக ரொம்ப சின்னதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய அன்பு பெரிதான அன்பாக இருக்கிறது. சமுத்திரத்தை காட்டிலும் பெரியது, பூமியை காட்டிலும் பெரிய அன்பு, இந்த உலகத்தை காட்டிலும் பெரிய அன்பு தான் நம்முடைய தகப்பனுடைய அன்பு, சரிங்களா? அந்த காலேபுடைய அன்பும் நம்ம பரலோக தகப்பனுடைய அன்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். காலேபுடைய அன்போடு ஒப்பிட்டு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல தான் காலேபுடைய அன்பும் இருந்தது. யார் மேலே?
அக்சால் மேலே அவர் வைத்திருந்த அன்பும் எப்படி பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்திருக்கிறாரோ அதை போல மிக பெரிதாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக நம்ம உலக பிரகாரமான ஜனங்களாகிய நாமளே என்ன செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ செலவுகளை பண்ணி எவ்வளவோ உடல் உழைப்புகளை கொடுத்து நம்ம அதிகமாக பிரயாசப்பட்டு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். அந்த பிள்ளை மேலே நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ பாருங்க, கர்த்தரும் அப்படியாக தான் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை நாம் கேட்பதற்கு மேலாக தந்து வழிநடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நம்ம தலைப்பில் பார்த்தோம். நாம் கேட்பதற்கு மேலாக கொடுக்கக்கூடிய தகப்பன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ காலேபை குறித்து நம்ம பார்க்கும்போது தன்னுடைய மகள் அக்சாலை யார் விவாகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வேன், இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல் என்ன செஞ்சார், அந்த தேசத்தை கிரியாத் செப்பேரை முறியடித்து வரவனுக்கு வந்த அந்த ஒத்னியேலுக்கு அந்த காலேபு அப்படியாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு கிளம்பி போகிறாங்க. போகும்போது பாருங்க, அவள் அந்த அக்சால் என்ன செய்கிறா, புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு ஒத்னியேல் இடத்துல தன்னுடைய கணவராகிய ஒத்னியேல் இடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டு அவள் என்ன செய்கிறா, என்னுடைய தகப்பன் இடத்துல நான் போய் என்ன செய்யணும், ஒரு வயல்வெளியே நான் கேட்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, தேவையான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டாரு. ஆனாலும் இன்னும் ஒன்றை நான் போய் என் தகப்பன் இடத்துல கேட்க வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறா, போகிறா. ஒருவேளை ஒத்னியேல் கூட போய் கேட்டிருந்திருக்கலாம், ஆனால் அவர் கேட்கல. ஏன்னா என்னுடைய மருமகன் பண ஆசை பிடித்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி காலேப் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அக்சாலே என்ன செய்கிறா, போய் கேட்குறா. உரிமையோடு போய் கேட்கிறவளாக இங்கே நம்ம பார்க்குறோம். பாருங்க, தன்னுடைய தகப்பன் இடத்துல உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த அக்சால் இடத்துல நம்ம பார்க்குறோம். நிறைய செஞ்சிட்டாரு காலேபு, தன்னுடைய மகளுக்கு நிறைய செஞ்சிட்டாரு. ஆனாலும் இந்த அக்சால் நான் இன்னும் ஒரு நிலத்தை போய் நான் என்ன செய்வேன், கேட்பேன் என்று சொல்லி அங்கு உரிமையோடு அவள் போய் கேட்குறான். அவளுக்கு தெரியும், நான் போய் என் தகப்பன்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக என்னுடைய தகப்பன் எனக்கு மறுக்கவே மாட்டார். பாருங்கள், உலக பிரகாரமாகவே அதிகமாக சொல்கிறோம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் ஜீன்லேயே என்ன செஞ்சிருது, அப்படிப்பட்ட காரியம் வந்துடுது. அம்மாவுக்கு யார் மேலே தான் அதிகமாக பிரியம் இருக்கும், மகன் மேலே பிரியம் இருக்கும். அப்பாவுக்கு யார் மேலே இருக்கும், மகள் மேலே பிரியம் இருக்கும். அப்படியாக இந்த உலகத்தில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதே போல் அங்கே அக்சாலை குறித்து நம்ம பார்க்கும்போது நான் போய் கேட்குறேன், என் தகப்பன் என்ன செய்வார், கண்டிப்பாக எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் கேட்கிறதை எனக்கு தருவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அந்த அக்சால் என்ன செய்கிறான், அங்கே தன்னுடைய தகப்பன் இடத்துல போகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்கள், நாமளும் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய தேவனிடத்தில் நம்ம கேட்கிறதை கர்த்தராகிய தேவன் கேட்பதற்கு அதிகமாகவே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அங்கே கேட்குறா பாருங்க, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவள் தந்திருக்கிறாள். காலேபு இந்த அக்சாலுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஆனால் அதிலெல்லாம் அவளுக்கு திருப்தி இல்லாமல் எனக்கு இன்னும் ஒன்றை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு கேட்கிறதை நம்ம கண்டிப்பாக அங்கே பார்க்குறோம். அது கேட்கிறதை என்ன செய்யலை, காலேப் மறுக்கவில்லை. என் பிள்ளை எப்படியாவது சந்தோஷமாக இருக்க, நம்ம உலக பிரகாரமாக அப்படி தானே நினைப்போம். என் உயிர் என்னுடைய என்ன சொல்லுவாங்க, உலக பிரகாரமாக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் என்ன செய்கிறேன், உனக்கு தேவையானது செய்கிறேன், ஆனால் நீயே சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிக பிரயாசப்பட்டு நம்ம அநேக காரியங்களை செய்கிறோம். அதுபோல் அங்கே காலேபு என்ன செய்கிறாரு, என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் போதும், என் மகள் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, தான் மகள் கேட்டதை கொடுக்குறாரு. கேட்டதற்கு மேலாக அங்கே கொடுக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த உலக பிரகாரமான தகப்பனாகி அந்த காலேப் நடந்து கொண்ட விதம், தன்னுடைய மகள் சந்தோஷமாக இருக்க வேணும், தன்னுடைய மகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, அவள் வேண்டுகிற காரியத்தை நான் அவளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி
காலேப் அங்கு அவள் கேட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டதற்கு அதிகமாகவும் கொடுத்து அங்கே ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பங்கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பாருங்க, உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பங்கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? பிள்ளைகள் அப்பம் கேட்குறாங்க, அவங்களுக்கு இந்த கல்லை போய் நீ தின்னுன்னு சொல்லிட்டு நம்ம கல்லை கொடுப்போமா? மீன் வேணும், கறி வேணும்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு பாம்பையும் தேலையும் நம்ம பிடிச்சி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்போ பொல்லாதவர்களாகிய நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும், நல்ல காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நம்ம அறிந்திருக்கும் போது, அங்கே காலேப் செஞ்சார் இல்லையா, தன்னுடைய மகளாகிய அக்சாலுக்கு நல்ல காரியங்களை கொடுத்தார், மகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நாமளும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் கேட்பதை நம்முடைய திராணிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறோம், அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ பொல்லாதவர்களாகிய நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய அறிந்திருக்கும் போது நம்முடைய பரமபிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்றைக்கு நம்மிடத்தில் உள்ள ஒரு சின்ன தவறு, சிறிய தவறு தான். ஆனால் பாருங்கள், ஒரு லிட்டர் பால் இருக்குது, அந்த 1 லிட்டர் பாலில் ஒரே ஒரு சொட்டு விஷம் இருக்குது அப்படின்னா அந்த பாலை நம்ம குடிப்போமா? குடிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா 1 லிட்டர் பால் இருக்குது, ஒரே ஒரு சொட்டு தானே விஷம் கலந்துருக்கு, அதனால் என்ன ஆக போகுதுன்னு நம்ம குடிச்சிருவோமா? குடிக்க மாட்டோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு நாம் எவ்வளவோ ஜெபிக்கிறோம், ஆராதனைக்கு வரோம், மற்ற கூட்டங்கள் விசேஷித்த கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் உள்ள ஒரு சிறிய தவறு, நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளாத ஒரு காரியம்தான். முழுமையான ஒரு ஈடுபாடு இல்லாமல், முழுமையான ஒரு விசுவாசம் இல்லாமல் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது அந்த காரியம் நமக்கு வாய்க்காமல் போகிறது. இங்கே அக்சால், என்னுடைய தகப்பனிடத்தில் நான் போய் கேட்பேன், கண்டிப்பாக என்னுடைய தகப்பன் தருவார் என்று சொல்லி தகப்பன் மேலே முழுமையான விசுவாசத்தோடு அங்கு தகப்பன்கிட்ட போகிறா, அந்த காரியத்தை வாங்கி கொள்ளுகிறான். இதே போல் 18 நம்ம அடுத்த காரியத்தில் நம்ம பார்ப்போம். 18 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், அப்படியாக நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்ளும் போது கர்த்தராகிய தேவன் அந்த காரியங்களை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவள் நினச்சி பார்க்கல, யார்? அக்சால். இவ்வளோ ஆசீர்வாதம் அவர் கொடுத்துட்டாரு போதும் அப்படின்னு அவள் போகலை. அல்லது போய் கேட்டால் அவர் தருவாரோ தரமாட்டாரோன்னு ஒரு சந்தேகம் அவளுக்குள்ளாக இல்லை. நான் போய் கேட்குறேன், அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறா, நான் இன்னும் உன்ட்ட ஒன்று கேட்குறேன். அங்கே சொல்கிறா இல்லையா, யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்போ வாசித்த இல்லையா, அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறா, அவள் போகிறாள். போய் அதை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு நாமும் நம்முடைய பரம தகப்பன் இடத்துல எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்முடைய தேவைகளை குறித்து அவருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது நமக்கு என்ன தேவை என்பதை அவருடைய சமூகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே கர்த்தராகிய தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வயதில் என்ன தேவை, எந்த நேரத்தில் எது தேவை என்று சொல்லி நம்ம அறிந்த அந்த பிள்ளைகளுக்கு நம்ம அவருடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றணுமோ, அதே போல் நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் நாம் அவருடைய சமூகத்தில் போவதற்கு முன்பதாகவே நாம் என்ன காரியத்தை குறித்து அவரிடத்தில் வேண்டுகிறோம் என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அறிந்து நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நமக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் அவருடைய சமூகத்தில் நம்ம போவோம், அவருடைய சமூகத்தில் சென்று அவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்வோம். அல்லேலூயா. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும்
அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணுமா? களி கூர்ந்து மகிழ்ந்து நம்ம பாட வேண்டும். அவருடைய சமூகத்திற்கு வரும்போது சந்தோஷத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை, நாம் வேண்டுவதற்கும் விரும்பினதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், இதே 18ஆம் வசனத்தில் இரண்டாவது பகுதியை நம்ம பார்ப்போம். இப்போ முதல் பகுதியை நம்ம பார்த்தோம், ரெண்டாவது பகுதியை பாருங்கள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அறிந்த தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். திருமணம் முடித்து கொடுத்துட்டாரு. திருமணம் முடித்து என்ன செய்றா? அவ கிளம்பி போறா. ஆனாலும் தன்னுடைய தகப்பனிடத்துல ஒன்று வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன செய்றா? திரும்பி வருகிறதை நம்ம வாசிச்சோம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். கழுதையில் எல்லாம் வச்சு அனுப்பி விடுறாரு. கழுதையின் மேலே அவள் ஏறிட்டா. ஆனாலும் தகப்பனிடத்தில் ஏதோ ஒன்று வேண்டும் என்று சொல்லி அவள் இறங்கி வருகிறாள். காலேபு பார்க்குறாரு, நம்ம தான் அவளுக்கு எல்லாவற்றையும் செஞ்சிட்டோமே, திருப்தியான காரியங்களை அவளுக்கு கொடுத்துட்டோமே, ஆனாலும் அவள் இன்னும் ஒன்றை என்னிடத்தில் எதிர்பார்த்து என்ன செய்கிறா? அவள் கழுதையின் மேலிருந்து இறங்கி என்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? காலேபு மகளை பார்த்து மகளுடைய இருதயத்தை ஏறக்குறைய ஒரு 20 வருடம்னு வச்சுக்கோங்க, ஏறக்குறைய ஆவரேஜா திருமணம் முடிக்கக்கூடிய வயது 21, 25, 30 எவ்வளோ வயது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு 20 வருடம் கூடவே இருந்து வளர்த்தெடுத்த மகளுடைய இருதயம் பெற்ற தகப்பனுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியும். இதை குறித்து கூட ஒரு ஜோக்காக ஒரு காரியங்களை, ஒரு விளையாட்டாக ஒரு காரியங்களை சொல்லுவாங்க. ஒருத்தன் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டான். போகும்போது எல்லாருமே கல்யாணம் முடிச்சு போகும்போது என்ன செய்வாங்க? மகளுடைய வீட்டார் அழுது என்ன செய்வாங்க? அனுப்பி விடுவாங்க, அழுவாங்க. பெற்ற தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அழுவாங்க. அழுது என்ன செய்வாங்க? அனுப்பி விடுவாங்க. அனுப்பி விடும்போது தகப்பன் சொல்லுவார், என் பிள்ளை என்ன செய்ய பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட. அதுபோல் ஒரு குடும்பத்தில் மகளை அனுப்பி விட்டுருக்காங்க. அனுப்பி விட்டு போயாச்சு. போய் அங்கே அதாவது புகுந்த வீட்டில் நல்லா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். எல்லார் வீட்லேயும் வர்ற மாதிரி கொஞ்ச நாளில் என்ன செஞ்சிச்சு? பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. அந்த கணவன் என்ன செய்கிறான்? கொண்டுட்டு உங்கள் அப்பா வீட்டிலே நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றான் மனைவியை. தன் கட்டின மனைவி என்ன செய்கிறான்? உங்கள் அப்பா வீட்டிலே நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வரும்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அப்பா இவன் சொல்கிறான், இனிமேல் உங்கள் பிள்ளைய வச்சு நான் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. மரியாதையை நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சொன்னோன்னே அந்த மாமனார், அந்த பிள்ளையோட அப்பா என்ன சொல்கிறாரு? மரியாதை என்ன செஞ்சிரு, கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. பெத்த பிள்ளை யாராவது அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு கட்டி கொடுத்துட்டேன், அதோடு முடிஞ்சு போச்சு, மரியாதை நீ கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் கேட்குறாரு, உங்கள் பிள்ளை தானே, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. 20 வருஷம் நான் வச்சுக்க முடியாமல் தான் நான் என்ன செஞ்சேன்? எவனாவது இழிச்சவன் வருவான், அவன் தலையில் கட்டி கொடுக்கலான்னு நான் கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி நீ என் கையிலே கொண்டுட்டு விட்ற. உன்னை ஞாபகம் வச்சுக்க, கல்யாணத்தப்ப நான் அழுதேனே, ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் அழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்காக நான் அழுதேன்னு தெரியுமா அப்படின்னு. தெரியல, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம்.
மருமையன். அதுக்கு அந்த மாமனார் சொன்னாராம், நான் என் பிள்ளைய வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன்னு அழுகலை, 20 வருஷம் நான் வந்து கஷ்டப்பட்டேன், இனிமேல் நீ எப்படி கஷ்டப்பட போறியோ நான் உன் வாழ்க்கையை நினச்சி தான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனார் வந்து சொன்னாராம். அது வந்து ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. ஆனாலும் பாருங்கள், 20 வருடம் குறைந்தது நம்ம சொல்கிறது, ஒரு 20 வருடம், அதாவது திருமணம் முடித்து கொடுக்குற வரைக்கும் கூடவே இருக்கக்கூடிய மகளுடைய குணநலன்கள், அவளுடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் தன்னுடைய பெற்ற தகப்பனுக்கு தெரியாமல் இருக்காது. அதே போல தான் அந்த அக்சால் வந்து இறங்கி வரும்போது காலேபு உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி, அவள் வந்து எதுவுமே கேட்கலை, உங்கள் அப்பாட்ட வந்து எதுவுமே அப்போ கேட்கல, அவள் இறங்கி தான் வந்தாள். ஆனால் வந்த உடனே அவளுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை அங்கு காலேபு அறிந்து உனக்கு என்ன வேண்டும். அப்போ காலேபு என்ன நினச்சிருக்கிறாரு, இவள் ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்த்து தான் வந்திருக்கா, அவள் கொடுத்தது அவளுக்கு போதாது என்று சொல்லி நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அவள் வந்திருக்கிறாள் அப்படின்னு நினச்சி அவளுடைய உள்ளத்தினுடைய வாஞ்சைகளை அறிந்து உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அங்கு கேட்கிறான். பாருங்க, வேதத்தில் கூட அநேக சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். 38 வருடமாக பெதஸ்தா குளத்தின் அருகே வியாதிப்பட்டு ஒருவராலுமே சுகம் கொடுக்க முடியாமல் இருந்த ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க முடியும். இயேசுவானவர் அந்த வழியாக நடந்து வரார். நடந்து வரும்போது அவன் கூப்பிட்டானா இயேசுவை. இந்த பெதஸ்தா குளத்தில் 38 வருடமாக வியாதியாய் இருந்த மனிதன் இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று பார்த்து இயேசுவை நோக்கி அவன் என்ன செய்யலை, கூப்பிடல. இயேசுவாக தான் என்ன செஞ்சார், அவனை நோக்கி போகிறாரு. போய் உனக்கு என்ன வேணும், நான் உன்னை சுகப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று சொல்லி அந்த மனிதன்ட்ட என்ன செய்கிறார், அந்த கேள்வியை அவர் கேட்கிறதை நம்ம பார்க்க முடியும். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். அப்போ பாருங்கள், இங்கே ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தாவீதை அரசனாக அபிஷேகம் பண்ணும்போது எல்லாரும், அதாவது சாமுவேல் உட்பட எல்லாரும் என்ன செய்வாங்க, அங்கே இருக்கக்கூடிய சகோதரனுடைய சரீரத்தை தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே மிலிட்ரியில் இருக்கிறாங்க. அதனால் இவங்கள தான் கர்த்தர் ராஜாவாக்குவார், இவனை தான் ராஜாவாக்குவார், இவனை தான் ராஜாவாக்குவார்னு 7 பேரையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, தாவீதை நிறுத்தி, நீ இவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத, நான் வந்து மனிதன் பார்க்கிற பிரகாரமாக நான் பாரேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ பாருங்க, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதே கர்த்தர் நாம் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் என்ன வேண்ட போகிறோம், என்ன கேட்க போகிறோம் என்பதை காலேப் எப்படி மகளுடைய இருதயத்தை அறிந்து அவள் வந்தவுடனே அவள் எதுவுமே கேட்கல, ஆனால் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அந்த காலேப் கேட்டார். அதே போல் இன்றைக்கு நம்முடைய தகப்பனாய கர்த்தர் நம்முடைய உள்ளத்தினுடைய வாஞ்சையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த 38 வருடமாக வியாதியாக இருந்த மனிதன் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டவுடனே அவன் என்ன செய்கிறான், ஆமாம் நான் சொஸ்தமானு விரும்புகிறேன், இந்த குளத்தில் என்னை கொண்டுட்டு போய் தேவதூதன் வந்து கலக்கும்போது முதல்ல யார் போய் இறங்குறானோ அவனுக்கு தான் சுகம் கிடைக்கிறது, நான் என்னை வந்து அந்த குளத்தில் கொண்டுட்டு போய் விடுறதுக்கு கூட நான் ஆள் இல்லாமல் நான் தவிக்கிறேன், அதனால் நான் சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் வந்து சொல்கிறான். உடனே தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு சுகத்தை தருகிறார். அப்போ பாருங்கள், உனக்கு என்ன வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, நமக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நாம் விரும்புகிறோமோ அந்த காரியத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இங்கே காலேபுடைய மகள் அக்சாலை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். காலேபுடைய சகோதரன் மகனாகிய ஒத்னியேலை அவள் திருமணம் செய்து கொள்கிறார். அவள் புறப்படும் போது அந்த காலேப்ட்ட என்ன கேட்குறா, ஒரு வயல்வெளியை எனக்கு கேட்பேன் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், போய் கேட்க போகிறேன் என்று சொல்லி கணவனிடம் ஒத்னியேலிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அவள் புறப்படுகிறாள். போய் இவளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதற்கு முன்பதாகவே காலேப் என்ன செய்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும், உன்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை என்ன, உன்னுடைய உள்ளத்தினுடைய ஆசை என்ன என்று சொல்லி அவள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பதாகவே அவளுடைய வாஞ்சையை நிறைவேற்ற ஆசைப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் தான் இந்த காலேப்.
நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எல்லாம், நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சை எல்லாம், நம்முடைய உள்ளத்தின் ஆசைகளை எல்லாம் வெளிப்படுத்தும் முன்பதாகவே கர்த்தராகிய தேவன் நம் மண்டையிலே நம்முடைய வலது பாரிசத்திலே அவர் வந்து நின்று, மகளே உனக்கு என்ன வேண்டும், மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சையை, நம்முடைய உள்ளத்தின் ஆசையை அறிந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏசாயாவின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 24 நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா 65:24, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லி இங்கு நம்ம பார்க்குறோம். பாருங்க, நாம் கூப்பிடுகிறதற்கு முன்பதாகவே நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் காலேபை காட்டிலும் உயர்ந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் பேசும்போதே நான் கேட்கிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவன். நாம் பேசும்போது கேட்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நாம் கேட்பதற்கு முன்னே நமக்கு பதிலளிக்க காத்திருக்கோம் நம்முடைய பரம பிதாவை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் இயேசு கிறிஸ்துவான இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ஊழிய காலம் முழுவதுமாக பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து உதவி செய்த தேவனாக இருக்கிறார். இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்ட 5000 பேருக்கு மேலாக போஷித்த சம்பவத்திலையும் குறித்து நம்ம பார்க்கும்போது 3 நாள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க. பிள்ளைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, பட்னியாக போய்விடக்கூடாது என்று சொல்லி அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு எல்லாரையும் போஷித்து மீதி எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இப்போ தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வரும்போதே நமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறவர் நம்முடைய தகப்பன். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். இங்கே அக்சாலை குறித்து நம்ம பார்க்கும்போது, அக்சால் என் தகப்பனிடத்தில் நான் போய் என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளி கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலேப் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அவள் கழுதையின் மேலே உக்காந்துக்கிட்டே தூரத்தில் நின்றுக்கிட்டே, எப்பா எனக்கு அந்த ஒரு வயல்வெளியை சேர்த்து தாங்க என்று சொல்லி அவள் என்ன செய்யலை, கேட்கல. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய சமூகத்துக்கு வராமையே கர்த்தர் எனக்கு அதை தரல இதை தரல என்று சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படாததற்கு, நம்முடைய இருதயத்துடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்படாததற்கு இன்னொரு முக்கியமான காரியம் நம்ம முதல் பார்த்தோம், விசுவாச குறைவு என்று சொல்லி பார்த்தோம். இன்னொன்று, 2வது இப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது, அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். ஆமென். ரேஷன் கடையில் ஏதாவது ஒரு திங்ஸு நமக்கு வேணும்னா நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஃபோன் பண்ணி, ஆனால் எனக்கு 1 கிலோ பருப்பு 1 கிலோ ஜீனி இதெல்லாம் கொண்டுட்டு வாங்க, நான் வீட்டில் என்ன செய்கிறேன், கைரேகை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். என்ன தேவை இருக்கிறதோ அந்த இடத்திற்கு போய் தான் என்ன செய்வோம், நம்ம வாங்கிட்டோம். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். கர்த்தருடைய சமூகம் என்று சொல்லி சொன்னால் சபை, நம்ம கூடி ஜெபிக்கக்கூடிய இடத்துலையும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நாம் வீட்டிலேயே தனியாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தராகிய தேவன் அங்கேயும் வருகிறவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் தனியாக நேரத்தை ஒதுக்கி நம்ம கூப்பிடும்பொழுது மாத்திரம்தான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அக்சால் கர்த்தருடைய சமூகத்தில், அதாவது அவருடைய தகப்பனாகிய காலேபுடைய சமூகத்தில் வந்து இருதயத்தினுடைய வாஞ்சையை நிறைவேற்றி கொண்டு அவள் சென்றாலோ, அதை போல நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போது மட்டும்தான் நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே அதிக நேரம் நம்ம காத்திருப்போம். எப்பெல்லாம் சபை கூடுகிறதோ அப்பெல்லாம் நம்ம கலந்து கொள்ளுவோம். வீட்டிலேயே நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அன்னாளை குறித்து நம்ம பார்க்கும்போது, அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அவள் நினைத்திருந்தா வீட்டிலே அழுது ஜெபித்திருக்கலாம், ஆனால் ஜெபித்திருப்பாள்.
ஆனால் எப்பொழுது அவளுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது? சமூகத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் வந்து அழுது ஜெபித்து போன பிறகு அவளுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு கர்த்தராகிய தேவன் அன்னாளுக்கு ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும்போது கர்த்தராகிய தேவன் நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளை அப்படியே 100% நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் அவருடைய மகிமையின் செல்வத்தினாலே குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையில் நிறைவாக்குவேன் என்று சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்திலே வருவது மாத்திரம்தான். மூன்றாவது ஒரு காரியம் 19ஆம் வசனம், யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம விசுவாசத்தோடு வந்து கேட்க வேண்டும். முதலாவது பார்த்தோம். இரண்டாவது, அவருடைய நம்முடைய உள்ளத்தினுடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவனிடத்தில் நாம் வந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மூன்றாவது, கேட்கக்கூடிய காரியங்களை தயக்கமின்றி நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இங்கே பாருங்க, அவள் அக்சாலை குறித்து, அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அவளுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை காலேப் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவள் என்ன செய்கிறா, இன்னொரு காரியத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லி காலேபிடத்துல போட்டு தயக்கமின்றி போய் காலேபிட்ட கேட்குறதை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. அவள் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கல. அதே சமயத்தில் எனக்கு இது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லி தயக்கத்தோடையும் அவள் என்ன செய்யலை, கேட்கலை. தயக்கம் இல்லாமல் நல்ல தைரியத்தோடு கேட்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். எனக்கு வறட்சியான நிலத்தை நீ தந்திருக்கிறாங்க பார், அதில் எந்த ஒரு வெள்ளாண்மையும் எனக்கு செய்ய முடியாது, ரொம்ப வறட்சியாக இருக்குது. அதே போல் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் எனக்கு தரணும் என்று சொல்லி அவளை என்ன செய்கிறான், ஒரு நல்ல ஒரு தைரியத்தோடு அங்கே கேட்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்கள், தேவன் இதே இங்கிலீஷ் பைபிளில் நம்ம பார்க்கும்போது எனக்கு தென் நிலத்தை தந்தீர் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். தென் நிலம் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த பாலஸ்தீனத்தினுடைய தென்பகுதி மிகவும் பாலைவனமாக வறட்சியான இடமாக இருக்கும். அப்போ அந்த இடத்தை இங்கே காலேப் அக்சாலுக்கு கொடுத்திருக்கிறார். அது வந்து ரொம்ப வறட்சி, அந்த பாலஸ்தீனத்தினுடைய தென்பகுதியான பாலைவனங்கள் ரொம்ப வறட்சியான நிலமாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறா, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், ஓகே, ஆனால் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நல்ல செழுமையான இடத்தையும் தாரும் என்று சொல்லி அவள் கேட்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்க, நம்ம எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் வறண்டு போன ஒரு சூழ்நிலையை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எத்தனை முறை நாம் வறண்டு போன நிலத்தை போல அந்த சூழ்நிலையை நம்ம அனுபவித்து கொண்டிருந்தாலும் ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் நம்ம தயக்கமின்றி கேட்கும்போது கர்த்தராகிய தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த அக்சால். எவ்வளவோ நிலங்களை கொடுத்திருப்பார், காலேப் நிறைய நிலங்களை கொடுத்திருப்பார். ஆனாலும் அந்த வறண்ட நிலம்
இது வந்து மிகவும் வறட்சியாக இருக்கிறது, எனக்கு நல்ல செழிப்பான இடம் வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் என்ன நம்ம போய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்கக்கூடியவர்களாக காணப்படணும். இன்னொரு காரியம், தயக்கம் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில், அதாவது இவ்வளோ எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆனாலும் இப்போ போய் கேட்டால் தருவாரோ தரமாட்டாரோ என்று தயக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இங்கே பார்க்கும்போது சமாரிய ஸ்திரியை குறித்து கூட நம்ம ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க முடியும். அங்கே சமாரிய ஸ்திரீ இடத்தை போகும்போது இயேசுவானவர் தண்ணீரை கேட்கிறார். கேட்கும்போது அவள் என்ன செய்யலை, நீ ஒரு யூதராக இருக்க, என்கிட்ட வந்து நீ கேட்குறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு என்ன சொல்லுவார், நான் வந்து கேட்கிறவர் யார் என்று நீ வந்து அறியலை, நான் என்ன செய்வேன், நீ என்னிடத்துல கேட்டால் நான் என்ன செய்வேன், உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், அதை குடிக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் இராது என்று சொல்லி சொல்லுவார். அப்போ பாருங்கள், கர்த்தரிடத்துல வரும்போது ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென். வறண்டு போன வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம், வறட்சியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தயக்கமின்றி நம்ம கேட்கும்போது கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு நீரூற்றை போல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்ட தன்னுடைய மகளான அக்சாலுக்கு அங்கே காலேப் என்ன செய்கிறாரு, வாரி வாரி வழங்குறாரு. என்ன செய்கிறார் பாருங்க, அந்த கடைசி பின்பகுதியில் 19ஆம் வசனத்தில் பின்பகுதியில், அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவளுக்கு தென்புறமான இடத்தை மட்டும்தான் காலேப் கொடுத்திருந்தாரு, அது ரொம்ப பாலைவனமாக இருந்தது என்று சொல்லி தான் அக்சால் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடம் வேண்டும் என்று சொல்லி வந்து மேற்புறத்தில் கேட்டவளுக்கு என்ன செஞ்சாராம், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும், மேற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ முதல் சம்பவத்தில் நம்ம பார்த்தோம், நாம் வேண்டுவதற்கு மேலான ஆசீர்வாதத்தை நம்ம விசுவாசத்தோடு கேட்கும்போது கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தகப்பன். இங்கே வந்து அக்சால் எனக்கு அந்த இடம் வேணும், இந்த இடம் வேணும், இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்கல, நீர்ப்பாய்ச்சலான இடம் வேண்டும் என்று சொல்லி மட்டும்தான் கேட்டான். ஆனால் அவள் கேட்டதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு உண்டாயிருந்தது. அப்போ இப்போ அவளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள், வடக்கு பக்கம் மட்டும்தான் அவளுக்கு இல்லை, தெற்கு புறமும் ஆசீர்வாதம், தெற்கு புறமும் ஆசீர்வாதம், மேற்கு புறமும் ஆசீர்வாதம், கிழக்கு பக்கமும் ஆசீர்வாதம், 3 பகுதியிலையும் அநேக நிலங்களை கொடுத்து அவள் வேண்டினதற்கும் விரும்பினதற்கும் மேலாக அவருடைய உள்ளத்தினுடைய வாஞ்சையை அறிந்த உலக பிரகாரமான தகப்பனாய காலேப் அங்கு கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய பரம தகப்பன் இடத்துல வரும்போது எப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கணும், எனக்கு நல்ல செழிப்பான ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க, நீரூற்றை போல ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க என்று சொல்லும்போது நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் இந்த உலக தகப்பனாகிய காலேபை போல இன்னும் அதை காட்டிலும் ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவரிடத்துல என்ன செய்யணும், விசுவாசத்தோடு நம்ம காணப்பட வேண்டும், தயக்கமின்றி அவரிடத்துல கேட்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தினுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தகப்பன் இடத்துல அவருடைய சமூகத்துல வந்து நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம், அவரே எம்மை ஆதரித்தார், அதிசயம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நாம் உலக தகப்பனாகிய காலேபின் இடத்திலிருந்தோம், உலக மகளாகிய அக்சால் இடத்திலிருந்தோம் நாம் 3 பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18 மற்றும்
19ஆம் வசனத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவதாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்ம வரும்போது நாம் கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நாம் கேட்பதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தராகிய தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ரெண்டாவது ஒரு காரியம், நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நாம் தயக்கமின்றி கேட்க வேண்டும். கேட்கும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் அப்படியான ஆசீர்வாதங்களை நமக்கு அதிகமாக தருவாராக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஜெபித்து நம்ம முடிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்றைய நாளிலே நாங்கள் காலேபினுடைய காரியத்தை நாங்கள் குறித்து பார்த்தோமே. காலேபினுடைய மகள் அக்சானுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இதோ நாங்கள் கேட்பதற்கு மேலாக கொடுக்கிறவர் நீர் தகப்பனே. எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அறிந்தவர் நீர் தகப்பனே. நாங்கள் எந்த சூழ்நிலையும் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய காரியங்களை குறித்து தயக்கமில்லாமல் நம்முடைய சமூகத்தில் கேட்டு நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாக பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே எங்களுக்கு பரத்திலிருந்து கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கடந்து வரட்டும் தகப்பனே. எங்களுடைய பரம தகப்பனாய் எங்கள் தேவாதி தேவனே, அப்பா, காலை தன்னுடைய மகளுடைய இருதயத்தின் வாஞ்சிகளை அறிந்து தன் மகள் வேண்டுவதற்கும் கேட்டதற்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே தகப்பனே. அந்த மகள் தயக்கமின்றி கேட்டபோது அப்படியாக நாங்களும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சிகளை அறிந்து நாங்கள் விரும்புவதற்கு மேலாக கொடுக்க வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் தகப்பனே. அப்படியாக நாங்கள் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தாங்க. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் வறண்டு போன சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த வறண்டு போன சூழ்நிலையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மிடத்திலிருந்து செழிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தாங்க. துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்திடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 3:1-4 வரை. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் எனக்கு இரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னுடைய கேடகம், என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதங்களில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 3:1-4 வரை. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் காணிக்கையிலே செலுத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், உலகத்தை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேளத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேளத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமாயிருக்கிறார். அவரை போல தெய்வம் ஒருவரும் இல்லை. அப்படி எழுந்து நிற்போமா? எந்திரிச்சு நின்று தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவை உயர்த்துகிறேன். ஆராதனையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அச்சாலை குறித்த நாளில் நாம் பார்த்தோம். தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வாராக. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழட்டும். என் தேவனுடைய வெளிச்சம் உதித்ததற்காய் நன்றி. எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவே, இந்த ஆராதனை உமக்கு ஏற்புடையதாக இருப்பதற்காய் நன்றி. கர்த்தரை ஆராதித்தோம், துதித்தோம், பாடினோம், மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரை களி கூர்ந்தோம். உம்முடைய வசனம் எங்களோடு கூட பேசினது. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்த்தெழ வைத்தது. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை ஆண்டவரை இக்கட்டிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கினீரே. வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே. உமக்கு நன்றி ராஜா. வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். பரலோகத்தின் தேவனுக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. உங்க துக்கத்தை எல்லாம் மாற்றி போடுங்க. ஆனந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தாவே, இவர்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கென்று வாழ்வதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதற்காக நன்றி ராஜா. கர்த்தருடைய ஆவியானவரை இந்த ஆராதனை முழுவதுமாக ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னத்தினாலே இவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து பெருகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரை வந்திருக்கிற யாவருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். உன்னுடைய சமூகத்தில் எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் உண்டாகட்டும். கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மனமகிழ்ச்சி அதிகமாய் உண்டாகட்டும். தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.